ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவன் சக்தி சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ எம்ப்ளாய் கிளாஸ் கூடிய ரன்னிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து பிளாக்லேயும் இருக்குது, ஒயிட்லேயும் இருக்குது. கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து என்ன கம்பெனி வந்து கிடைக்குதோ அந்த கம்பெனி வந்து வாங்கிக்கோங்க. இப்போ இதுலேருந்து நான் ஒரு த்ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இந்த த்ரெட்டில் வந்து ஒரு ஆரோ மார்க் தெரியும் பாருங்கள். இந்த ஆரோ மார்க் இருக்கா, இந்த ஆரோ மார்க்கு மேலே இங்கே இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நேராக பிடிச்சி இழுக்கணும். இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா எந்த ஒரு சிக்கு இல்லாமல் அழகாக வந்து உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து வரும். பாருங்கள், வருதா? இந்த மாதிரி சிக்கு இல்லாமல் வரும். உங்களுக்கு தேவையான த்ரெட்டை பிடிச்சி இழுத்து நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி நீடியில் வந்து கோர்த்து வச்சுருக்கேன். 6 ஸ்டாண்ட்ஸும் நான் வந்து கோர்த்து வச்சுருக்கேன். 6 ஸ்டாண்ட்ஸ்னால் அப்படின்னா என்னென்னா, இந்த பாருங்கள், இந்த த்ரெட்டு கீழே வந்து இப்படி இருக்கும். ஒரு இப்படி எண்ணி 6 ஸ்டாண்ட்ஸ் வந்து இப்படி இருக்கும். இப்படி எண்ணி பார்த்திங்கன்னா கீழே வந்து இப்படி எண்ணி பார்த்திங்கன்னா 1 2 அப்படின்னு இருக்கும். இந்த த்ரெட்டை தான் 6 ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவையான த்ரெட்டை வந்து ஸ்டாண்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இதை பிடிச்சி கொஞ்சம் டெய்லில் பிடிச்சி இழுத்து இப்படி சுற்றி ஆள்காட்டி விரலில் சுற்றி இந்த இதை பிடிச்சி இப்படி சுற்றணும். இந்த விரலை வச்சு இப்படி சுற்றுனீங்கன்னா அது வந்து நாட் வந்து விழுந்துடும். ஓகேவா? நாட்டு வந்து விழுந்துடும். பிடிச்சி மேலே வந்து பிடிச்சி இப்படி இழுக்கணும். இழுத்திங்கன்னா இந்த மாதிரி நாட்டு வந்து விழும். பார்த்திங்களா? நாட்டு விழுந்துருச்சா? இந்த மாதிரி நாட்டு வந்து விழணும். நாட்டு விழுந்ததும் நீங்கள் நீடில் எடுத்து இப்போ ரன்னிங் ஸ்டிச் ஃப்ரேமுக்குலேருந்து அடியிலேருந்து த்ரெட் எடுக்கிறேன். பாருங்கள், எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்காங்க. இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா எப்பவுமே ஒரு கோடு போட்டுட்டு ஆரம்பிங்க. ஓகேவா? இப்போ தான் பிகினராக இருக்கீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வந்துடும். அதனால் ப்ராக்டிஸ் ஆகிற வரையும் இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நான் போடுறேன் இல்லையா, இந்த மாதிரி கீழே வந்து குத்திக்கோங்க. குத்தி கீழே வந்து நூலை பிடிச்சி இழுங்க. இழுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயின் வந்து ஃபார்ம் ஆகும் ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு மேலேருந்து எடுக்கணும். ஒரு நீடியில் எடுத்துட்டு, நான் அதிகமாக த்ரெட் எடுத்ததுனால கொஞ்சம் சிக்கு விழுது. ஆனால் நீங்கள் சிக்கு விழாமல் கொஞ்சம் கம்மியாக த்ரெட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போது இந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், இப்படி உள்ளே விட்டு கிளாத்துக்குள்ளே குத்துறேன். அப்புறம் கீழேருந்து நீடியில் இப்படி பண்ணுறேன். பாருங்கள், பண்ணுறேன்னா இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸ்டிச்சு வந்து ஈஸியாக போட்டுடலாம். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக போடணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், நீங்கள் வந்து கீழேருந்து இப்படி குத்தி குத்தி எடுத்திங்கன்னா டைம் ஆகும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். போடும்போது ப்ராக்டிஸ் பண்ணும் போதே நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்படி குத்தி மேலே அப்படியே எடுத்துடணும். நீடியில் எடுத்து அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த இதுதான் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் நான் கீழே குத்திடுறேன். அவ்வளோதான், ரன்னிங் ஸ்டிச்சு இதுதான். போட்டாச்சா? கீழே நல்லா த்ரெட்டை பிடிச்சி இழுத்துடுங்க. இழுத்ததும் இப்போ நாட் போடலாம். ஃப்ரேமை வந்து திருப்பிக்கோங்க. இப்படி ஃப்ரேமை திருப்பிட்டு கிளாத்தெல்லாம் இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நீடியில் வந்து எடுத்துக்கோங்க. நீடியில் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த த்ரெட்டு நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டிச் போட்டோம் இல்லையா பின்னாடி, அந்த பின்னாடி உள்ள நூலை விட்டு இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும். இப்படி ஒரு இது வந்து இருக்கும். இப்படி வந்து ஒரு லூப் வந்து இருக்கும். அந்த லூப்புக்குள்ளே இப்படி விட்டு இழுங்க. இழுத்திங்கன்னா ஒரு நாட்டு வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டு காமிக்கிறேன். இப்படி விட்டு நீடியில் வந்து மேலே எடுங்க. எடுத்துட்டிங்களா? இப்போ இந்த லூப் வந்து ஒரு ஃபார்ம் ஆகும். இந்த லூப் வந்து ஃபார்ம் ஆகுதா, அந்த லூப்புக்குள்ளே
இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்திங்கன்னா ஒரு நாட் வந்து வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரன்னிங் ஸ்டிச்சு. இந்த ரன்னிங் ஸ்டிச்சை போட்டுட்டு எனக்கு வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதே ரன்னிங் ஸ்டிச்சை போட்டு ஒரு டிசைனாக வந்தும் ஒரு போட்டு காமிங்க. குரூப்பில் வந்து அனுப்பிச்சுடுங்க. இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாலுன்னு நோட்டிஃபிகேஷனை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.